ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீண்டும் முழுமையாக இழுத்து மூடுவதற்கு தயாராகும் ஈரானும் கத்தாரிய மத்தியஸ்தர்களுக்கு ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களும், சூடானில் விரிவடையும் போர்க்களமும் உச்சக்கட்ட மோதல்களும், ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள், ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான தளபதி ஒருவரை தட்டி தூக்கி இருக்கக்கூடிய சூடானிய இராணுவமும் சரணடைந்திருக்கக்கூடிய பல தளபதிகளும், ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்குவதற்கு தயாராகும் பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானினுடைய உச்ச மிரட்டல்களும், 2023 ஆண்டு ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே சூடானுக்குள் உள்நாட்டு போரானது ஆரம்பிக்கப்பட்டது. காசாவில் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே சூடானிய களத்தில் போரானது ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் சூடானிய களம் என்பது காசாவுக்கான மிக முக்கியமான ஆதரவு களமாகும். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றங்களில் அதிகமானவை சூடானிய களத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் வழியாக சூடான் பல ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டு, நிதி உதவிகள் களமிறக்கப்பட்டு அவை காசாவை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றங்களையும் இன்னும் பல முக்கியமான உதவிகளையும் ஈரான் சூடானிய களத்தை பயன்படுத்தியே மேற்கொண்டுள்ளது. அதே போன்று சூடானிய அரசாங்கமும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான அரசாங்கமாகவே அமைந்துள்ளது. பலஸ்தீனிய காரணத்தை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமாகவே சூடானிய அரசாங்கமும் செயற்பட்டது. மேலும் செங்கடல் பிரதேசத்திலே எகிப்துக்கு அடுத்தபடியாக சூடான் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. எனவே சூடானிய களத்தை சிதைக்க வேண்டிய தேவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் காணப்படுகின்றன. இதன் விளைவாகவே சூடானிய களத்தில் உள்நாட்டு போரானது திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் சூடானிய உள்நாட்டு போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய ப்ராக்ஸி படையான ஐக்கிய அரபு அமீரகத்தையே பயன்படுத்திக் கொண்டார்கள். இதற்கமைவாக சூடானினுடைய உள்நாட்டு போரில் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகமே முழுமையாக தலையிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் சூடானிய களத்தில் பல காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காக ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தையே பயன்படுத்திக் கொண்டார்கள். யெமனை சிதைப்பதற்கு எவ்வாறு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பயன்படுத்தப்பட்டதோ, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிரான அரசாங்கம் யெமனினுடைய களத்திலே அமைக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எவ்வாறு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யெமனினுடைய களத்திலே உள்நாட்டு போரை மேற்கொண்டார்களோ, அதே போன்றே சூடானிய களத்தை சிதைப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக களமிறக்கப்பட்டது. அத்தோடு சூடானிய களத்திலே சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்தோடு களமிறங்கவில்லை. சூடானிய அரசு இராணுவத்திற்கான ஆதரவையே சவுதி அரேபியா வழங்கியிருந்தது. இருப்பினும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு சூடானிய அரசு இராணுவத்திற்கான ஆதரவையும் சவுதி அரேபியா நிறுத்தியுள்ளது. மேலும் சூடானிய களம் தொடர்பான பல முக்கியமான தகவல்களை முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக முடக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விமான நிலையங்கள் முடக்கப்பட்டன. இதன் விளைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தினால் சூடானில் இருக்கக்கூடிய RSF படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதன் விளைவாக சூடானிய களத்திலே சூடானிய அரசாங்கத்திற்கு எதிராக அரசு இராணுவத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைக்குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை ஐக்கிய அரபு அமீரகத்தினால் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்ததன் விளைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆயுத பரிமாற்றங்கள் அனைத்து முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தன. இதன் விளைவாக சூடானிய களத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய RSF படைகள் பலவீனமடைந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சூடானிய அரசு இராணுவம் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆயுதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், நிதி உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் RSF படைக்குழுவில் இருக்கக்கூடிய பல தளபதிகளும் மிக முக்கியமான புள்ளிகளும் சூடானிய அரசு இராணுவத்திடம் சரணடைந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்ததனால் சூடானிய களத்திலே சூடானிய அரசு இராணுவத்திற்கு பல அனுகூலங்களும் கிடைக்கப் பெற்றிருந்தன. RSF படைகளுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக சூடானிய அரசு இராணுவம் பல வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக சூடானிய இராணுவம் வடக்கு கொர்தோஃபோனினுடைய அல் உபைத் பிரதேசத்திலே விரிவாக்கங்களை மேற்கொண்டிருந்தது. அல் உபைது கர்காமில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை மீட்டெடுத்தார்கள். மேலும் அல் உபைத் பிரதேசத்திலிருந்து RSF படைகள் முழுமையாக பின்வாங்கினார்கள். குறித்த வரைபடத்திலே நீல நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்தே RSF படைகள் பின்வாங்கினார்கள். இதைத் தொடர்ந்து சூடானிய அரசு இராணுவம் குறித்த பகுதியிலே அல் உபைத் பிரதேசத்திலே விரிவாக்கங்களையும் மேற்கொண்டிருந்தது.
அத்தோடு குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய RSF படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் சூடானிய அரசு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். எனவே அடிமை அரபுகளுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களும் முற்றுகைகளும் சூடானிய அரச களத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் RSF படைகளை பலவீனப்படுத்தி இருந்தன. மேலும் சூடானிய அரசு இராணுவத்தை பலப்படுத்தி இருந்தன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான 40 நாள் போர் நிறுத்தப்பட்டதற்கு பின்பு, அடிமை அரபுகளுக்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதற்கு பின்பு, ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் சூடானிய களத்திலே RSF படைகளுக்கான உதவிகளை ஆரம்பித்தது. 40 நாட்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்படாத ஆயுத ஏற்றுமதிகளை அவசரமாக மேற்கொண்டது. சூடானிய களத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதிக்கத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே 40 நாள் போருக்கு பின்பு சூடானிலே இருக்கக்கூடிய RSF படைகளுக்கு தேவையான உச்சக்கட்ட ஆயுத பரிமாற்றங்களை அவசரமாக மேற்கொண்டது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகமும் எத்தியோப்பியாவும் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள். எத்தியோப்பியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. இதன் விளைவாகவே எத்தியோப்பியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக எத்தியோப்பியாவினுடைய எல்லை பகுதியினூடாக சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டார்கள். இதற்கமைவாக சூடான் மற்றும் எத்தியோப்பியா எல்லை பிரதேசத்திலே அதிகளவான RSF படைக்குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டார்கள். எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களும் நிலைநிறுத்தப்பட்டார்கள். குறித்த வரைபடத்திலே நீல நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தியோப்பிய சூடான் எல்லை பிரதேசத்திலேயே RSF படைக்குழுக்களும் ஏனைய ஆயுத குழுக்களும் நிலைநிறுத்தப்பட்டார்கள். எத்தியோப்பியா வழியாக சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு சூடானினுடைய தலைநகரான கார்ட்டூமை மீண்டும் கைப்பற்றுவதற்கே திட்டமிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் ஐக்கிய அரபு அமீரகம் அவசரமாக மொரோக்கோவினுடைய தலைநகரிலே சில இராணுவ சரக்கு விமானங்களை களமிறக்கியது. உஸ்பெகிஸ்தானிலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் இராணுவ கட்டளை தளத்தை பயன்படுத்தி சில இராணுவ சரக்கு விமான ஆயுத பரிமாற்றங்களை ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்பிரிக்காவை நோக்கி மேற்கொண்டிருந்தது. கிழக்கு லிபியாவில் இருக்கக்கூடிய ஹஃப்தாரின் படைக்குழுக்களுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கி வருகின்றது. மேலும் கிழக்கு லிபியாவின் ஹஃப்தாரினுடைய படைக்குழுக்களை பயன்படுத்தியும் RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தை ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்கின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது மொரோக்கோவில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களையும் பயன்படுத்தி RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தை ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டிருந்தது. இந்த ஆயுத பரிமாற்றத்தை தொடர்ந்து சாட், எகிப்து, லிபியா மற்றும் சூடான் எல்லை பிரதேசத்திலும் அதிகளவான RSF படைகளை களமிறக்கியது. அதாவது குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பகுதியிலேயே அதிகளவான RSF படைகள் நிலைநிறுத்தப்பட்டார்கள். எத்தியோப்பிய எல்லைக்கு அடுத்தபடியாக குறித்த எல்லை பிரதேசத்திலும் அதிகளவான படைக்குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதியில் கொலம்பியா நாட்டில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் களமிறக்கியது. இந்த கூலிப்படைகளை களமிறக்குவதற்கு மொரோக்கோவினுடைய விமான கட்டளை தளங்களையே பயன்படுத்தியுள்ளது. மேலும் லிபியாவில் இருக்கக்கூடிய ஹஃப்தாரினுடைய தளங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் பயன்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கூலிப்படைகளை கொலம்பியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சூடானினுடைய வடமேற்கு எல்லை பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்து சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிரான வீரியமான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கொலம்பியாவினுடைய கூலிப்படைகளும் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த மாதமே கொலம்பியாவினுடைய கூலிப்படைகள் குறித்த பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு முன்பு தென் சூடானிலே இருக்கக்கூடிய RSF படைக்குழுக்களுக்கு ஆதரவான படைக்குழுக்களும் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் உபைத் பிரதேசத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு குறித்த பகுதிக்கு அருகாமையில் அதிகளவான படைகளையும் களமிறக்கியுள்ளார்கள். தென் சூடானிலிருந்து RSF படைக்குழுக்களுக்கு ஆதரவான படைக்குழுக்களும் குறித்த பகுதியை நோக்கி முழுமையாக விரைந்துள்ளார்கள். இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் உபைத் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்காகவே தற்போது இவர்கள் அனைவரும் குறித்த பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்தே கடந்த வாரம் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எல் உபைத் பிரதேசத்தை இலக்கு வைத்து RSF படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். தற்போது எல் உபைத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் சூடானிய அரசு இராணுவத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிடங்குகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் எல் உபைத் பிரதேசத்தினுடைய பாதைகளை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவை பெற்ற RSF படைக்குழுக்கள் எல் உபைத்
பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதனால் தற்போது எல் ஒபைத் பிரதேசத்திலே மிகப்பெரிய மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. சூடானிய அரசு இராணுவத்திற்கும் RSF படைக்குழுக்களுக்கும் இடையிலேயே உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த மோதல்களின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளபதி ஒருவரையும் சூடானிய அரசு இராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். RSF படைகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காகவும் பயிற்சிகளை வழங்குவதற்காகவும் அல் ஒபைதினுடைய மேற்கு பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தின் கட்டளை தளபதிகள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் RSF படைக்குழுக்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயே சூடானிய அரசு இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தளபதிகளும் இன்னும் சில முக்கியமான நபர்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சூடானினுடைய மேற்கு பிரதேசம் தர்ஃபூர் பிரதேசம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தர்ஃபூர் பிரதேசத்திலே தர்ஃபூர் ஜாயிண்ட் ஃபோர்ஸ் என்கின்ற படைக்குழுக்கள் காணப்படுகின்றன. மேலும் குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 நீல நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்ஃபூரினுடைய மிக முக்கியமான பகுதிகளை இந்த தர்ஃபூர் கூட்டுப்படையினரே கட்டுப்படுத்துகின்றார்கள். சூடானிய களத்திலே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு தர்ஃபூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக தர்ஃபூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டு உருவாக்கப்பட்ட படை தர்ஃபூர் கூட்டுப்படையாகும். அதாவது தர்ஃபூர் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட தற்காப்பு படையாகவே இந்த தர்ஃபூர் கூட்டுப்படை காணப்படுகின்றது. மேலும் தர்ஃபூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளும் இந்த தர்ஃபூர் கூட்டுப்படையில் இணைந்து கொண்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் குறித்த தர்ஃபூர் கூட்டுப்படையானது நடுநிலையாகவே செயற்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு பின்பு RSF படைகளுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு பின்பு தர்ஃபூர் கூட்டுப்படையானது சூடானிய அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியது. மேலும் தர்ஃபூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் தற்போது சூடானிய அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தர்ஃபூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தற்காப்பு கூட்டுப்படைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள். இந்த தாக்குதல்களின் விளைவாக நேற்றைய தினம் தர்ஃபூர் கூட்டுப்படைகள் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜபல் மூன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். எல்ஃபஷர் பகுதியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜபல் மூன் பிரதேசமானது மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகும். இந்த மூலோபாய பிரதேசத்தை தற்போது தர்ஃபூர் கூட்டுப்படையினர் கைப்பற்றியிருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் RSF படைகளுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது குறித்த பிரதேசத்திலே தர்ஃபூர் கூட்டுப்படையினர் RSF படைகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் வீரியப்படுத்தியுள்ளார்கள். இதனால் தற்போது தர்ஃபூர் பிரதேசத்திலும் RSF படைகளுக்கு எதிரான மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. எனவே தற்போது சூடானிய களத்திலும் போரானது விரிவடைந்து வருகின்றது. அத்தோடு கடந்த 3 வருடமாக சூடானிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்களினால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களினால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய RSF படைகளுடைய இனப்படுகொலை தாக்குதல்களினால் சூடானிய களத்திலே 1.5 லட்சத்திற்கும் அதிகமான சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களிலே 80,000க்கும் அதிகமானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆகும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை விட ஐக்கிய அரபு அமீரகம் சூடானிய களத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. RSF தக்ஃபீரி படை குழுக்களை பயன்படுத்தி மிகப்பெரிய இனப்படுகொலைகளை மேற்கொண்டுள்ளது. காசாவின் களத்தை விட அதிகளவான குழந்தைகளும் பெண்களும் சூடானிய களத்தில் கொல்லப்பட்டுள்ளார்கள். எவ்வாறு யெமனினுடைய களத்தில் சவுதி அரேபியா யெமன் மக்களை கொன்று குவித்ததோ அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகம் சூடானிய களத்தில் சூடானிய மக்களை கொன்று குவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு கொடூரமாக செயற்படுகின்றதோ அதைவிட மிக மோசமாகவே ஐக்கிய அரபு அமீரகம் சூடானிய களத்தில் செயற்படுகின்றது. அத்தோடு சூடானிய களத்தில் சூடானிய அரசு இராணுவத்திற்கு தேவையான தொடர்ச்சியான உதவிகளை ஈரானும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 1 மாதத்திற்குள் மாத்திரம் சூடானிய களத்திற்கு தேவையான பல ஆயுத பரிமாற்றங்களை ஈரான் அவசரமாக மேற்கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மட்டுமல்லாமல் சூடானிய அரசு இராணுவத்திற்கு சார்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய RSF படைகளுக்கு எதிராக ஈரான் 2 படைப்பிரிவுகளையும் சூடானிலே களமிறக்கியுள்ளது. இந்த படைப்பிரிவுகள் மூலமாகவும் சூடானிய அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டு போரினுடைய களத்திலே விரிவாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் ஈரான் மீண்டும் இந்த அடிமை அரபுகளுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது சூடானிய களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் சூடானிய களத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு படைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அடுத்து பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஓமானிய மன்னரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஓமானி எல்லை கருகாமையில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை முழுமையாக நீக்குவதற்கும் போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பாதையை முழுமையாக மீட்டெடுப்பதற்கும் பிரான்ஸ் தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. மேலும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகளை அகற்றி எந்தவிதமான சுங்க கட்டணமும் இல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதைகளை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை
மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனினுடைய இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஈரான் மாத்திரமே மேற்கொள்ளும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் நீக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். மேலும் கன்னிவெடிகளை நீக்குவதற்கான பணிகளில் யாரும் தலையிட முடியாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகள் தொடர்பான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மாத்திரமே மேற்கொள்ளும். அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மாத்திரமே கன்னிவெடிகளை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகளை நீக்குவதற்காக யாரையும் அனுமதிக்கப் போவதில்லை. தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் சிக்கலானதாக மாறிவிட்டது. மேலும் இதனை சிக்கலாக்குவதற்கான முடிவுகளை பிரான்ஸ் எடுக்குமாக இருந்தால் அதற்கான விளைவுகளையும் அவர்கள் தான் சந்திக்க வேண்டும் என ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் மெக்ரோனுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அதாவது போருக்கு முன்பிருந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதையை மீட்டெடுப்பதற்காகவே தற்போது ஐரோப்பிய ஒன்றியமும் களமிறங்கியுள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு மேலாக அமெரிக்கா இந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதையை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்தே தற்போது ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்குவதற்கான விருப்பத்தை அறிவித்துள்ளது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்ட கப்பல்களை விட இந்த வாரம் குறைந்த அளவிலான கப்பல்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுகின்றன. ஈரானினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கத்தாரிய தரப்பினரும் கடல்சார் போக்குவரத்தை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். இப்படியான நிலைமையில் சர்வதேச கடல்சார் அமைப்பும் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இன்னும் 8500க்கும் அதிகமான மாலுமிகள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகள் நீக்கப்பட்டு போருக்கு முன்பிருந்த பாதையை பயன்படுத்துவதன் மூலமாக மாத்திரமே இந்த மாலுமிகளை முழுமையாக மீட்டெடுக்க முடியும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக இந்த கப்பல்களை நகர்த்த முடியும். ஈரானினுடைய வழித்தடத்தை பயன்படுத்தி அதிகளவான கப்பல்களை உடனடியாக நகர்த்த முடியாது. இருப்பினும் பொதுவான வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கு ஈரான் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை விதித்துள்ளது. பொதுவான வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் நாங்கள் தற்போது எங்களுடைய பணிகளை முழுமையாக நிறுத்தி வைத்துள்ளோம். எந்த ஒரு கப்பலும் பொதுவான பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் பொதுவான பாதையை பயன்படுத்துவது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்றும் அறிவித்துள்ளோம். மேலும் இந்த நிலைமை நீடிப்பது உலக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாகும். எண்ணெய் விலையிலும் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என சர்வதேச கடல்சார் அமைப்பானது தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரானிய தலைமைகள் கத்தாரிய மத்தியஸ்தர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான அங்கீகாரத்தினை மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் முழுமையாக இழுத்து மூடிவிடுவோம். மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீதான கட்டுப்பாடு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று ஓமானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கப்பல் வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். இந்த வேலை திட்டங்கள் மீண்டும் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவோம். தற்போதைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் நாங்கள் கப்பல் போக்குவரத்தை முழுமையாக கட்டுப்படுத்திவிட்டோம். மேலும் இதற்கான விளைவுகளை அமெரிக்காவும் மேற்குலகவுமே சந்திக்கும். இதனால் மத்தியஸ்தர்கள் இவை தொடர்பாக தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் என ஈரானிய தலைமைகள் கத்தாரிய மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தியினுடைய பொதுவான பாதையை திறப்பதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அவசரமான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இதற்காக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவிக்கின்றார்கள். இதனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது தொடர்பாக இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஈராக்கிலே ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய ரகசியமான படைப்பிரிவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதலினால் தற்போது ஈராக்கிய களத்திலும் பதற்ற நிலைமையானது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.